இன்றைக்கி வந்து நம்ம செம்மையான கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு டைப் நிஞ்சா ஸ்டார். நிஞ்சா ஸ்டார் சொல்லு. ஸோ டிஸ்டைம் இப்போவே கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை நம்ம இந்த மாதிரி பாப்பா வச்சு விளையாட வேணாம். நான் பாப்பா வச்சுருக்கேன், பட் ஆனால் நான் கொஞ்சம் பார்த்து வராத. இப்போது நீங்கள் வந்து இது விளாட்ணுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு தனி ரூமுக்கு போயிடுங்க. ஒரு தனியான ரூமுக்கு போகணும். தனியாக ரூமுக்கு போய் லைட் பல்ப்ஸ் எதுவும் இல்லாத இப்படி விளாடுங்க. ஸோ வாங்க இந்த நிஞ்சா ஸ்டார் எப்படி ஷூட் பண்ணணும்னு காட்டுறேன். சிம்பிளாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்க காய்ஸ், திருப்பி காட்டினா உங்களுக்கு கண்ணு தெரியாது. ரெடியான்னு சொல்லு. 3 2 1 வச்சுட்டு பார்த்தீங்களா காய்ஸ்? ஸோ எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட் பல்ப்ஸ் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா அதை தயவு செஞ்சு பண்ணியே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மேலே எல்லாம் இருக்குல்ல, நம்ம மூடுறது இந்த சைடில் இருக்கிறது தான் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பின்னாடியே அந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியாது, இதை பாருங்க. இந்த மாதிரி சைட்லலாம் இருக்குல்ல, அப்படிக்கா ஓப்பனாக இருக்குங்க. அந்த ஓப்பனாக இருக்கிறது தான் அப்படியே உள்ளே போட்டுருங்க. பின்னாடியும் அதேமாரி பண்ணுங்க. முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற மாதிரி பாருங்க. அடுத்தது இப்படிக்கா அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தன்னால முடிக்கும். மூடிக்கிட்டு இதை அப்படிக்கா க்ளோஸ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு கிராஃப்ட் ரெடியாக இருக்கும். பாருங்கள், நான் தூரத்தில் உங்களுக்கு ஷூட் பண்ணி பார்க்குறேன். அப்போ நவுந்து போ. ரெடியா காய்ஸ்? ரெடியா? 3 2 1 எப்படி வச்சுட்டு பார்த்தீங்களா காய்ஸ்? இப்படிக்கா நீங்கள் எப்படிக்கா பண்ணீங்கன்னா நிஜா ஸ்டார் மாதிரி போகும். இதே நீங்கள் எப்படி லைட் இப்படி போட்டிங்கன்னா அப்படியே பறக்கும் காய்ஸ். நான் சொல்கிறது எல்லாம் ரியல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாய்.